13 அதிகாரம் 11, 12 நான் வாசிக்கிறேன். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாம். 1, 2, 3. எபிரேயர் 13, 11, 12. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். 11ஆம் வசனம் ஓல்டு கவர்னன்ட், 12ஆம் வசனம் நியூ கவர்னன்ட். அது யார்? இயேசு கிறிஸ்து. 11ஆம் வசனம் ஓல்டு கவர்னன்ட்ல மோசே அங்க காரியத்தை பார்க்கிறோம். 12ஆம் வசனம் புதிய உடன்படிக்கையில இயேசுவி காரியத்தை பார்க்கிறோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற போறீங்க. பாருங்க, எந்த மிருகங்களோட ரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியினால் கொண்டு வரப்படுகிறதோ, ஆகவே ரத்தம் உள்ள சரீரம் வெளியே. ரத்தம் எங்கன்னு கேட்பேன், உள்ளேன்னு சொல்லணும். சரீரம் எங்கன்னு கேட்பேன், வெளியேன்னு சொல்லணும். காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தம் எங்க கொண்டு போகப்பட்டுச்சு? உள்ள கொண்டு போகப்பட்டுச்சு. அந்த காளை வெள்ளாட்டுக்கடா எங்க சுட்டரிக்கப்பட்டுச்சு? வெளியே பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்டுச்சு. அப்ப உள்ளே தேவன் எதை ஏற்றுக்கொண்டார்? ரத்தத்தை ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் நீங்க புரியணும். உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் எதை ஏற்றுக்கொண்டார்னு கேட்பேன், ரத்தத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்க சொல்லணும். உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துல இயேசு எதை ஏற்றுக்கொண்டார்? ரத்தத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே ரத்தம் ரொம்ப 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 பவர். இன்னொரு வசனம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லேவி 16, 15. லேவி 16, 15. 147ஆம் பக்கம் நான் வாசிக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, பாருங்க, வெளியே கொன்று கொல்லப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, ஆசாரியன் அந்த இரத்தத்தை எங்கே கொண்டு வந்தான்? திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்தான். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவே என்ன இருந்தது? திரை இருந்தது. இப்ப அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை ஆசாரியன் திரைக்கு உள்ளே கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அதுல முக்கியமானது காளையின் ரத்தத்தை தெளித்தது போல திரைக்கு உட்புறமாய் கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தை கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. உள்ள என்ன இருந்துச்சுன்னு கேட்பேன், திரைக்கு உள்ள என்ன இருந்துச்சுன்னு கேட்பேன், கிருபாசனம் என்று சொல்ல வேண்டும். உள்ள என்ன இருந்த? திரைக்கு உள்ள கிருபாசனம். இப்ப ரத்தத்தை அவன் எங்கே தெளித்தான்? கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்தான். இப்ப ஆசாரியன் என்ன பண்ணிட்டாரு? வெளியே பழி செலுத்தி விட்டார். ரத்தத்தோட அவர் என்ன செய்கிறார்? உள்ளே பிரவேசிக்கிறார். முதலாவது அந்த திரைக்கு உள்ளே ரத்தத்தை தெளிக்கிறார். திரைக்கு உள்ளே தெளித்துட்டு, திரைக்கு உள்ளே என்ன இருக்கு? கிருபாசனம் இருக்கிறது. இதான் கிருபாசனம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த கிருபாசனத்தின் மேலும் அந்த கிருபாசனத்துக்கு முன்பாகவும் ரத்தத்தை தெளிப்பதை பார்க்கின்றோம். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கிருபாசனத்தின் மேலும் கிருபாசனத்துக்கு முன்பாகவும் ரத்தத்தை தெளிப்பதை
பார்க்கிறோம். சரி, அந்த மோசேட்ட தேவன் உடன்படிக்கை பெட்டி பண்ண சொன்னார். உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே கற்பலகை, மேலே கிருபாசனம் நிழலிட்டு இருந்தது. நல்லா கவனிச்சுங்க. இது ஒரு உடன்படிக்கை பெட்டியா பாருங்க. முதல்ல கிருபாசனமா காமிச்சேன், இப்போது உடன்படிக்கை பெட்டியா பாருங்க. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே கற்பலகை வைத்தான், மேலே கிருபாசனம் அந்த உடன்படிக்கை பெட்டியை நிழலிட்டு இருந்தது. கீழே என்ன இருக்கு? கற்பலகை, அதான் பிரமாணம். ஆனா மேல என்ன இருக்கு? கிருபாசனம். ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தை திரைக்கு உள்ளே அந்த கிருபாசனத்து மேலையும் முன்பாகவும் தெளித்தான். இந்த கிருபாசனம் தாங்க யாரு? இயேசு கிறிஸ்து. வசனத்துல வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராதபடி எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம். கரத்தை உயர்த்தி சொல்வோம். ஹல்லேலூயா. இப்ப சபையில என்ன ஆசனம் தான் இருக்கு? கிருபாசனம் தான் இருக்கு. சபையில யார் தான் சிங்காசனம் இட்டு இருக்கிறார்? இயேசுதான் சிங்காசனம் இட்டு அமர்ந்து இருக்கிறார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சபையில கிருபையின் சிங்காசனத்தை தேவன் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே, பிற்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவிடத்துல, இயேசு சிந்திய ரத்தத்துக்குள்ள, பிற்கப்பட்ட சரீரத்துக்குள்ள, அந்த இயேசுவிடத்துல நீங்க பயத்தோட நடுக்கத்தோடு வர வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொல்வதை கவனிங்க. அவர்கிட்ட இரக்கத்தை பெற, சகாயத்தை பெற எப்படி வரலாமா? தைரியமாய் வரலாம் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கரத்தை உயர்த்தி. ரத்தம் தரைக்கு உள்ளே, சரீரம் பாளையத்துக்கு புறம்பே. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இயேசு நமக்காய், வேதத்துல எபிரேயர்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க, இல்லாட்டி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். அங்க வருஷத்தில் ஒரு விசை பிரதான ஆசாரியன் ரத்தத்தோட அந்த திரைக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த திரைக்குள்ள பிரவேசித்து அந்த ரத்தத்தை கிருபாசனத்துக்கு முன்பாகவும் கிருபாசனத்தின் மேலும் என்ன செய்ய வேண்டும்? தெளிக்க வேண்டும். இப்ப நமக்கு முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் யார் தெரியுமா? அவர் ஃபோர் ரன்னர். நமக்கு முன்னால அவர் ஓடி இருக்கிறார். நமக்கு முன்னாக ஓடி எங்கே பிரவேசித்திருக்கிறாராம்? அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். திரைக்குள்ள என்ன? மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த திரைக்குள்ளே எதோட பிரவேசித்திருக்கிறார்? காளை வெள்ளாட்டுக்கட ரத்தத்தோட அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அந்த திரைக்குள்ளே உங்களுக்காய் எனக்காய் இயேசு அந்த திரைக்குள்ளே, கரங்களை தட்டுங்க, பிரவேசித்திருக்கிறார். இயேசு எதோட பிரவேசித்திருக்கிறான்னு கேட்பேன். தம்முடைய சொந்த ரத்தத்தோட அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறான்னு நீங்க சொல்லணும். இனிமே என்ன இல்லைன்னு கேட்பேன். எனக்கும் தேவனுக்கு நடுவே அந்த திரை இல்லை. அந்த திரையை இயேசு கிழித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். இனிமே நமக்கும் தேவனுக்கு நடுவே என்ன இல்லை? திரை இல்லை. அந்த திரையை இயேசு என்ன செய்து விட்டார்னு கேட்பேன். கிழித்து விட்டார்னு சொல்லணும். அந்த திரையை இயேசு என்ன செய்து விட்டார்? கிழித்து விட்டார். எப்படி கிழித்தார்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்
வசனத்தை தயவு செய்து பாருங்க, இல்ல காதுல கவனமா கேளுங்க. எப்படி கிழித்தார்? எபிரேயர் 10:19. 1 2 3 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இங்க எதை திரை என்று பவுல் சொல்லுகிறார்? மாம்சமாகிய திரையின் வழியாய். அங்க பழைய ஏற்பாட்டுல திரை, எல்லாரும் போக முடியாது. மகா பிரதான ஆசாரிய வருஷத்துல ஒரு தடவை போகணும். ஆனா இப்பொழுது இயேசு திரையை கிழித்து விட்டார். அந்த திரை என்று சொல்லும் போது பவுல் சொல்கிறார், தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் நாம் அதற்குள் பிரவேசிப்பதற்கு, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் புதிய சிருஷ்டியானோம் இல்லையா? ஆமென். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு இல்லையா? நீதிமான் ஆக்கப்பட்டோம் இல்லையா? இங்க என்ன நடந்துச்சு? அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது. அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது. வேதத்திலே தீர்க்கதரிசி சொல்கிறான், தானியம் அப்பத்திற்காக நொறுக்கப்படும். தானியம் தான் இயேசு. அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். அவர் மாம்சம் பிற்கப்பட்டது. அங்க ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த மாம்சமாகிய திரையின் வழியாய் நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இயேசு உண்டு பண்ணிவிட்டபடியால் நாம் இப்போது பிதாவிடத்தில் எந்த நேரமும் தொடர்பு கொள்வதற்கு தடையே இல்லை. இப்பொழுது இயேசு மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, பிதாவுக்கும் எனக்கும் நடுவே இயேசு என்னவா இருக்கிறார்னு கேட்பேன், மத்தியஸ்தராய் இருக்கிறார்னு சொல்லணும். இயேசுவானவர் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணது மாத்திரமல்ல, இப்போது பிதாவுக்கும் எனக்கும், உங்களுக்கும் பிதாவுக்கு நடுவே இயேசு என்னவா இருக்கிறார்? மத்தியஸ்தராய் இருக்கிறார். வலது இடதுபுறம் பார்த்து இயேசு உங்கள் மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லுங்க. இயேசு உங்கள் மத்தியஸ்தர். ஓகே, எபிரேயர் 13 ஆரம்பிச்சேன். அதாவது ரத்தம் உள்ளே, சரீரம் பாளையத்துக்கு புறம்பே. அடுத்த வசனம், இயேசு ரத்தத்தோட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார். சரீரம் பாளையத்துக்கு புறம்பே என்னாக்கப்பட்டது? சுட்டரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப எதை நீங்க மனதுல வைக்கணும்? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ரத்தம். யாருடைய ரத்தம்? தம்முடைய குமாரனுடைய ரத்தம். பிதாவுடைய நோக்கம் என்னன்னு கேட்பேன், ரத்தம் சொல்லணும். யாருடைய ரத்தம்னு கேட்பேன், அவருடைய குமாரனுடைய ரத்தம் சொல்லணும். பிதாவுடைய பெரிய நோக்கம் என்ன? இந்த மனுக்குலத்தை குறித்து, பூமியில் இருக்கிற எல்லாரை குறித்தும் அவர்களை மீட்பதற்கு, அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுப்பதற்கு, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பிதாவுடைய பெரிதான திட்டம் தம்முடைய குமாரனுடைய ரத்தம். ஆகவேதான் இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரே தரம் பலியாகி ரத்தத்தோடு பரலோகத்திலே நமக்காக பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ரத்தத்தை குறித்து இன்னும் நீங்க புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு வசனத்தை நான் போதிக்க விரும்புகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன ஸ்பெஷல் ஆராதனை? இயேசுவின் ரத்தத்தின் ஸ்பெஷல் ஆராதனை. வலது இடதுபுறம் பார்த்து நல்ல கவனமா பிரசத்தை கேளுங்க. இயேசுவின் ரத்தத்தை பேசுறான்னு சொல்லுங்க. நல்ல கவனமா, நான் உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. இயேசுவின் ரத்தத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். இயேசுவின் ரத்த ஸ்பெஷல் ஆராதனை தான் இன்னைக்கு. கருத்தை உயர்த்தி. ஓகே. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம். உங்களுக்கு அஸ்திபாரம், துவக்கம், முடிவு எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 6 இருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 2 3. அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து
உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். இது என்ன ரத்தம்? காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தம். அங்கே பலிபீடத்தில் பலி செலுத்தப்பட்டது. அந்த ரத்தத்தை பாத்திரத்தில் வார்த்து பலிபீடத்துக்கு முன்பாக அதை தெளித்து பாதி ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல என்ன பண்றான்? தெளிக்கிறான். ஜனங்கள் மேல தெளித்து, இது உங்களுடைய தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்குள்ளே உடன்படிக்கை, தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டார்கள் கேட்பேன், ரத்தத்துக்குள்ளேன்னு சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் எதற்குள்ளே உடன்படிக்கை செய்தார்? ரத்தத்துக்குள்ளே. ஆனா என்ன வீக்னஸ்னா, நம்முடைய ஸ்ட்ராங் என்னன்னா, அவங்களுக்கு செய்த உடன்படிக்கை விட நம்ம உடன்படிக்கை ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க உடன்படிக்கையில பலவீனம் என்ன, நம்ம உடன்படிக்கையில பலன் என்ன? அவர்கள் உடன்படிக்கையில பலவீனம் காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தம். உங்களோடு என்னோடு செய்த உடன்படிக்கையில பலன இயேசுவின் ரத்தம். கரங்களை தட்ட மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, மறுபடியும் லேவியராகமத்தின் புஸ்தகம். லேவி ரொம்ப முக்கியமானது. நான்காம் அதிகாரம், லேவியராகம 4ஆம் அதிகாரம் 15, 16, 17, 128 பக்கம். எடுத்தோல் வாசிங்க. 1, 2, 3. சபையின் மூப்பர் கர்த்தருடைய சன்னதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள். பின்பு கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளை கொல்லப்பட வேண்டும். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சன்னதியில் திரைக்கு எதிரே எத்தனை தடவை தெளிக்கணும்? தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சன்னதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளிக்க வேண்டும். கரத்தை உயர்த்தி, திரைக்கு எதிரே. அப்ப இப்ப உள்ள இருந்து தெளிக்கணுமா, வெளியே இருந்து தெளிக்கணுமா? வெளியே. திரைக்கு எதிரேனா வெளியே இருந்து தெளிக்கணும். அங்க பலி செலுத்தப்பட்டுச்சு. அந்த ரத்தத்துல பாதி பாத்திரத்தில் எடுத்து அந்த ரத்தத்தை திரைக்கு வெளியே தன் விரலில் ரத்தத்தை தோய்த்து கர்த்தருடைய சன்னதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதாங்க பாத்திரம், இதுக்குள்ள ரத்தம் இருக்கு. ஆமென். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வெளியே அங்க காளை பலியாக்கப்பட்டு விட்டது. காளை பலியாக்கப்பட்ட அந்த ரத்தத்துல எடுத்து அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல வைத்து திரைக்கு வெளியே ஆசாரியன் உள்ள போறதுக்கு முன்னாலேயே, எத்தனை பேர் கவனிச்சீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? உள்ள போறதுக்கு முன்னாலேயே தெளிக்கணும். அப்புறம் உள்ள போயும் தெளிக்கணும். உள்ள போறதுக்கு முன்னால அந்த திரைக்கு வெளியே அந்த விரல்ல 1, 2, 3, 4, 5, 6, 7. ஹல்லேலூயா. முக்கியமான பாயிண்ட் திரைக்கு வெளியே. சொல்லுங்க, திரைக்கு வெளியே. சொல்லுங்க, திரைக்கு உள்ள போறதுக்கு எத்தனை தடவை தெளிக்கணும்? எதுல எடுத்து தெளிக்கணும்? விரல்ல எடுத்து திரைக்கு வெளியே 7 தடவை தெளிக்கணுங்க. இது எதுக்கு அடையாளமா இருக்கு? இது எதற்கு சிம்பாலிக்கா இருக்கு? இந்த திரைக்கு வெளியே 7 தடவை தெளிக்கப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தம். ஒன்று, சிலுவையில இயேசு எத்தனை வார்த்தை பேசினாருங்க? 7 வார்த்தை பேசினார். இரண்டாவது, இயேசு சிலுவையில தம்முடைய சரீரத்துல 7 இடத்துல ரத்தம் சிந்தினார்.
கரத்தை உயர்த்தி. முக்கியமா சொன்னா அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாலேயே கெத்சேமனியில பெரும் துயர சத்தத்தோட அவர் மாம்சத்துல ஜெபித்திருக்க முடியாது. அவருக்குள் இருக்கிற ஆவியானவர் ஜெபிப்பதற்கு உதவி செய்தார். அப்படி ஜெபிக்கும் போது அந்த வேர்வையில இருந்து என்ன வந்துச்சாம்? ரத்தம். கரத்தை உயர்த்தி. ஐயா நல்லா கவனிங்க. ரத்தம் எதுல இருந்து வந்துச்சு? வேர்வை. ரத்தம் வேர்வையில இருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஐயா முக்கியமான வெளிச்சம் சொல்றேன். ரத்தம் வேர்வையில இருந்து வந்துச்சு. இந்த வேர்வை ஏதேன் தோட்டத்துல ஆதாமுடைய மீறுதலுக்குள்ள ஆதாம் மேல சொன்ன சாபம். நீ பூமியில என்ன பண்ணணும்? வேர்வை சிந்தணும். நீ பூமியில வேர்வை சிந்தணும். நீ பூமியில வேலை செய்யணும். வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். அப்ப அதுக்கு முன்னால அந்த அளவு அவனுக்கு வைக்கல. ஏதனில தேவனோட உறவு கொண்டு அவர் முகத்தை பார்த்து அவர் சத்தத்தை கேட்டு சாப்பாட்டுக்கு அங்க பிரச்சனையே இல்லை. எல்லாமே அங்க இருந்துச்சு. ஏதேன் என்றால் அபண்டன்ஸ் என்ற அர்த்தம், ஒரு குறையும் இல்லாத இடம். ஆனா இப்போது வேர்வையில தான். ஆமென். ஹல்லேலூயா. வேர்வை ஒரு சாபம். தேவன் அவன் மேல் போட்ட சாபம். இப்ப இயேசு கெத்சேமனியில அங்க ஒரு தோட்டம், ஏதேன் தோட்டம், இங்கே ஒரு தோட்டம். சிலுவைக்கு போறதுக்கு முன்னால கெத்சேமனை என்ற தோட்டம். அந்த தோட்டத்துல அவர் ஜெபித்த போது அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வேர்வையாய் வந்தது. அப்ப சிலுவைக்கு போறதுக்கு முன்னாலேயே அவர் ரத்தத்தின் வேலைய வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. கரங்களை தட்டுங்களேன். கம்மா சங்கோ ருக்கு லகா ஸ்ரீகாராமா. என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு? மனுஷன் மேல இருந்த சாபத்தை நீக்கிற வேலை ரத்தம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கொண்டு வந்த செய்தியை முடிப்பனா என்னன்னு தெரியல. ஓகே, அந்த ஆதியாகமம் வாஸ்தாதான் உங்க மனசுல நல்லா பதியும். ஆதியாகமம் அந்த ஆதாம் இடத்துல சொன்ன வார்த்தைய நம்ம கண்டிப்பா வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 17ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்திற்கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்த சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஏன்னா நீங்க யாரும் எடுக்கலையோ? வாசிங்க, வாயை திறந்து சத்தம் போட்டு வாசிங்க. 19ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிங்க. 1 2 3 வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ஐயா, வனாந்தரத்துல 40 வருஷம் முகத்தின் வேர்வையே கிடையாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? வனாந்தரத்தில் 40 வருஷம் முகத்தின் வேர்வையே கிடையாது. அதே ஃபர்ஸ்ட் லெவல். கானான் சுதந்திரத்திலையும் முகத்தின் வேர்வையே கிடையாது. வனாந்தரத்துல அவங்க ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். காலையில என்ன வரும்? மன்னா வரும். அதை எடுத்து சமைக்கணும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். கண்மலையை திறந்தார், தண்ணீரை கொடுத்தார். இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள், இறைச்சியை கொடுத்தார். வனாந்தர அனுபவத்திலேயே அவங்களுக்கு வேர்வை இல்லை. ஆனா கானானுக்குள்ள பிரவேசித்த உடனே அவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் வீடு கட்டுற வேலை, தோட்டம் வேலை, கிணறு வேலை, பட்டணத்தை கட்டுற வேலை எல்லாத்தையும் இன்னொருத்தனை வச்சு செஞ்சு வச்சுட்டாரு. ஆகவே கானான்ல அவங்களுக்கு வேலை இல்ல. எத்தனை பேர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹலோ, எத்தனை சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப கானான் ஆசீர்வாதத்தை கூட காமிக்கிற பாருங்க. எகிப்துக்கும் கானானுக்குள்ள வித்தியாசத்தை காமிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 32
11ஆம் அதிகாரம் பாருங்க. எகிப்தை குறித்தும் கானானை குறித்தும் வாசிக்கிறோம். 10, 11 எல்லாரும் கவனமா வாசிக்கணும், அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். உபாகம் 11, 10, 11 வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல் உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நல்ல கவனிங்க. நீ சுதந்திரிக்க போற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இருக்காது. எகிப்து தேசத்துல நீதான் விதை விதைக்கணும், நீதான் பூமியை சரிப்படுத்தணும், பூமியை பண்படுத்தணும். எகிப்து தேசத்துல நீதான் விதை விதைக்கணும். எகிப்து தேசத்துல நீதான் காலால என்ன பண்ணணும், தண்ணீர் பாய்ச்சணும், அதுல வர்ற அறுவடைய சாப்பிடணும். ஆனா நான் கொடுக்கிற சுதந்திரத்துல நீ விதையே விதைக்க வேண்டியதில்ல, தண்ணீர் பாய்ச்ச வேண்டியதே இல்ல. அடுத்த வசனத்தை எல்லாரும் வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். 14 வாசிங்க. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே முன்மாரியை பின்மாரியை பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காய் உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு வனாந்திரத்தில் கூட அவன் சாப்பிட்டு திருப்தி அடையல, ஆனாலும் வேர்வை கிடையாது. ஆனா கானான்ல தேவன் கொடுத்த தேசம் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அதுல வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேலே இருக்கும், ஜனங்கள் மேலே இருக்கும். ஐயா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் துவக்குனா அந்த அவங்களுக்கு யூதர்களுக்கு வருஷமே இந்த ஏப்ரல் மாதம் தான் துவங்கி இருக்கு. ஆபிப் மாதம் தான் அவங்களுக்கு முதல் மாதம். ஒரு வருஷம் துவக்குனா அந்த முதல் மாதத்திலிருந்து 12ஆம் மாதம் வரைக்கும், ஆதார் மாதம் ஆகிய 12ஆம் மாதம், இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கும் அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேல வைக்கப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க ஐயா. மாடுகளுக்காக புல் முளைக்கும்படி செய்வேன், நீ திருப்தியாய் சாப்பிடுவாய். இதாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா ஆதாம பாத்தீங்களா? ஆதாம் தன்னுடைய முகத்தின் வேர்வையினாலே அவன் ஆகாரத்தை புசிக்க வேண்டும். இயேசு கெத்சேமனையிலேயே அவருடைய சரீரம் முழுவதும் இருந்து ரத்த வேர்வை வெளிப்பட்டது என்றால் அந்த சாபத்தை சிலுவைக்கு போறதுக்கு முன்னாலேயே, சிலுவையில ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்து கெத்சேமனையிலேயே அந்த சாபத்தை இயேசு தன் ரத்தத்துக்குள்ளே நீக்கிவிட்டார், கேன்சல் பண்ணிவிட்டார். நீங்க புரிஞ்சுக்கிட்டா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இனி உங்களுக்கும் எனக்கும் சாபம் இல்ல. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னவோ என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன, வனாந்திரத்தில் 40 வருஷம் அவங்க பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கானான் தேசத்துல தேவன் மழையை பெய்ய பண்ணினார், தேவன் தண்ணீர் பாய்ச்சினார், தேவன் மாடுகளுக்கு புல் முளைக்கும்படி செய்தார். இதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அவங்களுக்கே அப்படின்னா இயேசு ரத்தத்தை சிந்திட்டார, நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கை இருக்கிறோமே, அப்ப உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த யூதர்களுக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நீங்கள் விசுவாசிக்க ரத்தத்துக்கு நன்றி சொல்ல ரத்தத்தோட உங்க நாளை துவக்குங்க. ரத்தத்தை குறித்து பாடலை பாடுங்க, இயேசுவின் நாமத்தை குறித்த பாடலை பாடுங்க. எவ்வளவோ உங்கள் வாயில இயேசுவின் ரத்தம் உச்சரிக்கப்படுகிறதோ அவ்வளவாக பிசாசுக்கும் பயத்தை உண்டு பண்றீங்க. எவ்வளவு உங்கள் வாயில இயேசுவின் ரத்தத்துக்கு நன்றி சொல்றீங்களோ அவ்வளவாய் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள சாபம் நமக்கு இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே சாபம் மாத்திரம்
இல்லை என்றது ஒன்று. இரண்டாவது, இயேசு செய்து முடித்ததுக்குள்ளே, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே எனக்குள்ளே இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை என் ஆத்துமாவிலே காத்து கொள்ளும் போது, என் சிந்தையிலே காத்து கொள்ளும் போது, ஐயோ அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாம் இங்க கொடுக்கவே இடம் கொடுக்கவே கூடாது. இந்த ஆத்துமா தேவனோடு இணைந்து, ரத்தத்தோட இணைந்து வாழ 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 இளைப்பாறுதலுக்குள்ளே புறத்தியாருடைய பிரயாசத்தின் பலனை யூதர்கள் அனுபவித்தது போல அவர்கள் கட்டாத வீட்டையும், நிரப்பாத சகல வஸ்துக்கள் இருந்த வீட்டையும், வெட்டாத துறவையும், நடாத திராட்சை தோட்டத்தையும், கட்டாத பட்டணங்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தது போல நீ பிரயாசப்படாதபடியே உனக்கு அதே ஆசீர்வாதத்தை நீ வசனத்தை விசுவாசிக்கிறதுல, வசனத்தை புரிந்து கொள்றதுல, பாவிகளுடைய ஆஸ்தி உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. வெள்ளியோட பொன்னோட தேவன் அவர்